அண்ணாமலை அவர்களை பிஜேபி ஒதுக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தான் பிஜேபி தான் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இப்போ இருக்கு. அதனால் அவரை ஒதுக்கி திருநெல்வேலி அவருடைய கோட்டை அப்படிங்கிறதே சொல்லப்படுது. ஆனால் இங்கே இருந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு நற்பணி மன்றத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது அரசியல் ரீதியான அழுத்தங்கள் ஏதாவது வருது? நான் சொல்கிற விஷயங்கள் பிஜேபிக்காரங்களுக்கு ஒரு வருத்தத்தை கூட உண்டாக்கலாம். ஆனால் நிலவரம் உண்மையான நிலவரம் அதுதான். இப்போ நீ எந்த இடத்துல அரசியல் பேசணும், எந்த இடத்துல மக்களுக்காக பேசணும், எந்த இடத்துல நியாயத்தை பேசணும் அப்படின்னு ஒரு தலைவன், அப்படிப்பட்ட தலைவன் தான் வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். விஜய் அவரோட மேட்டர் வந்து அது ஒரு அரசியலாக ஆக்கியிருக்கலாமே. இவர் நினைச்சா அது அரசியல் ஆக்கியிருக்கலாம். எல்லா அரசியல் தலைவரும் விஜயை தானே சொன்னாங்க, அவர் தான் அதில் குற்றவாளிங்கிற மாதிரி இப்போ பேசினாங்க. ஆனால் தலைவர் அப்படி இல்லைங்கிறத அவர் பேசினதுக்கப்புறம் தான் அது அந்த விசாரணை கோணமே மாறிச்சு. ஒருவேளை தொடர்ந்து பாஜக அண்ணாமலை அவர்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாரு, ஓரங்கட்டப்படுறாரு அப்படின்னா அவர் வந்து இதெல்லாத்தையும் விட்டுட்டு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கும்? எனக்கு தெரியும் அவருடைய டிவிஷன் என்ன, இப்போ அவர் இருக்கிற என்ன சூழலில் இருக்காருன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் நிறைய தலைவர்கள் வரலாம். ஆனால் எப்போதுமே எங்களுக்கு தலைவர் அண்ணாமலை அவர்கள். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். அதாவது தமிழ்நாட்டில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. ஈவன் அண்ணாமலை அண்ணாவே அந்த விஷயத்தை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அண்ணாமலை நற்பணி மன்றம். எதனால் அண்ணாமலை நற்பணி மன்றம் ஆரம்பிச்சிங்க? அதாவது தமிழ்நாட்டிலேயே முதல்ல நீங்கள் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுவும் திருநெல்வேலியில். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்களேன். என்னோட பேர் வேல்கண்ணன். ஓகே. நான் டீ கடை ஹோட்டல் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் பிஜேபி கட்சியை சார்ந்தவன் தான். ஓகே. தேசியம் தெய்வீகத்துவம் அந்த மாதிரி விஷயங்கள நம்ம அதிகமான ஈடுபாடு உள்ள ஒரு ஆள் தான். அதே ஒரு மனநிலையில் தலைவரும் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவர் நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அல்லாமல் நம்ம இப்போ எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு தலைவர் இந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு தலைவர் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அப்படி நம்ம அண்ணாமலை அவர்கள் இருந்ததுனால நம்ம அவரை நமக்கு ரொம்ப பிடிச்சது. அது தாண்டி தொடர்ந்து மக்களுக்கு நல்ல விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா. எல்லாருமே செய்வாங்க, அவங்களால முடிஞ்ச விஷயங்களை மக்களுக்கு செய்வாங்க. செய்கிற விஷயங்களை அண்ணாமலை அவருடைய ஒரு நல்ல தலைவருடைய பெயர்ல செய்யுமே அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம இதை ஆரம்பித்தோம். சரி, அதனால அவருக்கும் மக்களுக்குமான தொடர்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு நம்மளோட எண்ணம். நம்ம ஒருத்தவங்களை ரசிக்கிறதையும் தாண்டி அவங்களுக்கு நற்பணி மன்றம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு போகிறோம் இல்லையா. அது எது தூண்டிச்சு உங்களுக்கு? இவருக்காக நம்ம நற்பணி மன்றம் ஆரம்பிச்சே ஆகணும் அப்படிங்கிறது எந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சு? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சியில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் சொன்னாங்க. அது அந்த எந்த அளவுக்கு உண்மைங்கிறத தாண்டி அப்படி சொன்னாங்க. சரி, அப்போது கட்சியில் சில புரோட்டோகால்ஸ் இருக்கும். அதனால் அப்படி ஒரு சூழல் வந்த மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பரவலாக பேசப்பட்ட விஷயம். சரி, நம்ம அது அப்படி இல்லை. மக்கள் மத்தியில் எப்போதுமே தலைவருக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அது கட்சியில் இருக்கோ இல்லையோ தலைவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லா பக்கமும் கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம நினச்சி ஆரம்பித்த விஷயம் தான் இது வந்து. அது இல்லாமல் எப்படி சொல்கிறது, நமக்கு பிடிச்ச ஒரு தலைவர், அவருக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு இதுதானே. ஏதாச்சும் நம்ம பண்ணணும், நம்ம தலைவருக்காண்டி நம்ம ஏதாவது பண்ணோம், நம்ம மக்களுக்காண்டி அவர் எவ்வளோ விஷயங்களோ பண்ணுறாரு. இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக மக்கள் மத்தியில் அவர் இருக்கார். சரி, அவருக்காண்டி நம்ம ஏதாவது அவர் பேரில் நம்ம ஏதாவது பண்ணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ஒரு அன்பு, அவர் மேலே உள்ள ஒரு மக்கள் வச்சிருக்க நம்பிக்கையில் நம்மளும் ஒரு வச்சிருக்க நம்பிக்கையின் மூலமாக தான் இதை நம்ம ஆரம்பித்து அவர் பேரில் ஆரம்பிச்சது. அதான் தொடர்ந்து இந்த நற்பணி மன்றம் பற்றி இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சேவைகள் பற்றிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். அரசியல்ல நீங்க அண்ணாமலை அவர்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்ததுக்கான காரணம் என்ன? அவருக்கு நற்பணி மன்றம் ஆரம்பிச்சே தீரணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு தூண்டுதல் எங்க இருந்து வந்தது உங்களுக்கு? அதாவது நம்ம வந்து இப்போ உள்ள சூழல், அரசியல் சூழலாக இருக்கட்டும், மக்களுடைய மனநிலையாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட தலைவர் வேணும்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா. இப்படி ஒரு தலைவர் இருந்தால் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு தலைவராக அவர் இருந்தார். அவருடைய செயல்பாடாக இருக்கட்டும், அவர் மக்களை அணுகிற முறையாக இருக்கட்டும், அவர் பேசுகிற அரசியலாக இருக்கட்டும், அதாவது எந்த இடத்துல அரசியல் பேசணும், எந்த இடத்துல மக்களுக்காக பேசணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கிட்ட நம்ம நிறைய பார்த்தோம். அதுவும் தாண்டி தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்போட அந்த பவர் தெரியணும் இல்லையா. நமக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ அதோட மதிப்பும் அந்த பவர் தெரியணும். அது அவர் அதை அழகாக செஞ்சார். அவர் இருந்த அந்த 3 ஆண்டு காலம் வந்து அவர் ரொம்ப சிறப்பாக செஞ்சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவரை நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. சரி, அப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தலைவருக்காக ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நமக்கு ஒரு இதாக ஆர்வமாக இருந்தது.
சரி அப்போ ஒரு மக்களுக்கான நல்ல விஷயங்கள் செய்யும்போது அது தலைவரோட பெயரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதை ஆரம்பித்து ஏதோ நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம தலைவருக்கு மக்களுக்கு பண்ணுறோம். அதாவது தலைவரோட பேரில் அண்ணாமலை நற்பணி மன்றம்னு சொல்லி தலைவரோட பேரில் பண்ணுவோம். பண்ணால் அப்போ தலைவருக்கும் அவருக்குமான ஒரு ஒரு அன்பு இன்னும் கொஞ்சம் மக்களுக்கும் தலைவருக்குமான ஒரு அன்பு கொஞ்சம் அதிகமாகுமே அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ஒரு நோக்கத்தில் நம்ம இதை ஆரம்பிச்சோம். ஆனா ஆரம்பத்துல நீங்க இந்த மன்றம் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு வெளியில தகவல்கள் எல்லாம் மீடியாக்கள் மூலமா வந்த உடனே வந்து நிறைய ட்ரோல் ஆச்சு. கண்டிப்பா நிறைய பேர் விமர்சனம் செஞ்சாங்க. கண்டிப்பா என்ன அண்ணாமலை அவர்களுக்கு நற்பணி மன்றமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனம் வந்து உங்ககிட்ட வந்து யாராவது பர்சனலா பேசியிருக்காங்களா? எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி? ஏன்னா இன்னொன்று தமிழ்நாட்டுல பாஜக அப்படின்னாலே வந்து அடி வெளுக்கிறாங்க. அதுலயும் அண்ணாமலை அவர்கள் பாஜகவை சார்ந்து நேரடியா வரும்போது இன்னொன்று அவர் வந்து திமுகவை நேரடியா அட்டாக் பண்ணக்கூடிய அந்த விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல்ல அவருக்கு நற்பணி மன்றம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரும் எப்படி அதை பார்த்தாங்க? இல்லை அதாவது பெரிய அளவுக்கு வந்து நீ தேவையில்லாமல் பண்ணுற அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு கமாண்ட் வந்து பெரிய அளவுக்கு வரல. பரவாயில்லப்பா நல்ல மனிதர்காண்டி பண்ணுற அப்படிங்கிற விஷயங்கள் தான் அதிகமாக எங்கள் சைடில் எங்ககிட்ட வந்தது. அதுதான் அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதாவது கட்சியை தாண்டி அதாவது எல்லாரும் என்ன செய்வாங்க, இப்போ அவர் இருக்கிற கட்சி தான்ப்பா எங்களுக்கு பிடிக்காது, ஆனால் அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி டிஎம்கேல உள்ளவங்க ஏடிஎம்கேல நிறைய பேர் எங்கிட்ட பேசியிருக்காங்க. இப்போ பெரிய பெரிய டிஎம்கேல நிறைய முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்க கூட என்கிட்ட அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சரி அவர் நல்ல மனிதர்ப்பா, அவரை போய் உங்க கட்சி ஒதுக்கி வச்சிருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லி நிறைய அதை வேலை கட்சியில் உள்ளவங்க நிறைய பேர் அதை பேசியிருக்காங்க. ஆனால் யாருமே இல்லை நீ அதை தேவையில்லாம பண்ணியப்பா அது எதுக்கு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இது வரைக்கும் நம்மகிட்ட பெரிய அளவுக்கு சொல்லலை. ஒரு சில ஆட்கள் வந்து அதை எதுக்குப்பா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாலும் அது வந்து பெரிய அளவுக்கு அது வந்து ஆதரவு தான் அதிகமாக இருந்தது. ஆனால் அண்ணாமலை அவர்களே வந்து இதுக்கு வந்து பதில் கொடுத்துருந்தாரு, தயவு செஞ்சு இந்த மாதிரி நற்பணி மன்றம்லாம் ஆரம்பிக்காதீங்க, எனக்கு அது வேண்டாம், உங்களுடைய குடும்பத்தை பாருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொன்னார் தலைவர். சுவர்களாக தான் சித்திரம் வரைய முடியும், நீங்க குடும்பத்தை பாருங்கன்னு சொல்லி சொன்னாரு. அதை ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா வந்து இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொடி வந்து நம்ம காரில் கட்டுற கொடியை வந்து நம்ம ஒன்று சும்மா நம்ம காரில் கட்டினோம், அது ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணோம். அது அப்போ என்னாச்சு, ப்ரெஸ் மீடியா எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, அண்ணாமலை தனி கட்சி திருநெல்வேலியில் ஆரம்பிச்சிட்டாங்க, அது கொடியெலாம் அறிமுகப்படுத்திட்டாங்கிற மாதிரி அவங்க வந்து அதை ஒரு விளம்பரப்படுத்தி பண்ணாங்க. அப்போ தலைவர் அப்போ அந்த டைமில் ஒரு அறிக்கை கொடுத்தாரு, எனக்கு இந்த கொடி கட்சி மன்றத்துலாம் எனக்கு பெரிய அளவுக்கு உடன்பாடு இல்லை, அதனால் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் அவர் சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம ஏன் இதை பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இது கட்சியாக கொண்டு போகலை, நம்ம மக்களுக்கு ஒரு ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை செய்வோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு சமூக பணியை முன்னெடுத்து நம்ம கொண்டு போகிறோம். அதனால தான் அதை ஸ்டாப் பண்ணாமல் தலைவர் சொல்லியும் சரி இது மக்களுக்கான விஷயம் தானே செய்யும், தலைவர் ஏற்றுக்கிடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு நாள் அவர் ஏற்றுப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நம்ம தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கோம். சரி, அவர்கிட்ட இருந்து ஏதாவது அழைப்புகள் வந்ததா? பர்சனலா உங்ககிட்ட ஏதாவது பேசினாரா, இல்லை அவர் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது உங்களை அழைச்சு பேசினாங்க? இல்லை அப்படி எதுவுமே நம்மளும் அவரை தொடர்பு கொள்ளணும்னு சொல்லி நம்மளும் அதை முயற்சி பண்ணல. அதனால அவர் சைட்ல இருந்து நமக்கும் அழைப்புகள் அந்த மாதிரி எதுவுமே வரல. அந்த ட்வீட் மட்டும்தான், அதோட முடிஞ்சது. ஆமா. எப்படி இருந்தது தொடர்ச்சியா நீங்க அடுத்த கட்டமா நகர்த்திட்டு போகும்போது? அதாவது அண்ணாமலை நற்பணி மன்றம் நீங்க ஆரம்பிச்சது வந்து 2025 போன வருஷம் 9 மாசம் கடைசி தான். ஓகே, கடைசி 27/9. ஆனா நாங்க இங்க வெளியில பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நீங்க செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியான அவ்வளவு அந்த நிகழ்வுகள்லாம் இருந்தது. அதுல பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எப்படி இவ்வளவு நிகழ்வுகள் உடனே இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி சாத்தியமாச்சு? இல்லை அதாவது அதான் சொல்கிறேன், அப்படி ஒரு தலைவர் அப்படிங்கிற விஷயம் தான், அது அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு மேஜிக் தான், அந்த தலைவர் தான். ஏன்னா நம்ம அண்ணாமலை எப்படி பண்ணுறோம்னு சொல்லி ஆரம்பித்த உடனே எங்கெல்லாமோ இருந்து நாங்களும் சேர்ந்து அது மக்கள் பணி செய்யறதுக்கு அவங்க அதில் இணைஞ்சி செய்கிறோம்னு சொல்லிட்டு ஃபோன் கால் டெய்லி 100 ஃபோன் 200 ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். மக்கள் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. அதில் பெரிய ஒரு ஆச்சரியம் எனக்கு. ஏன்னா நம்ம இப்படிலாம் இருக்குமா அப்படின்லாம் நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்குலாம் சில பேருக்கு பேசுவாங்க. இப்படிலாம் ஒருத்தங்க மேலே ஒரு அன்பு வச்சுருப்பாங்களா, ஒரு தலைவரை இப்படிலாம் அவங்க எதிர்பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிற விதங்கள்லாம் நமக்கு ரொம்ப புல்லரிக்கும். என்னடா நம்ம தான் தலைவர் மேலே இவ்வளவு தீவிரமாக இருக்குன்னு பார்த்தா வரவங்களாம் நம்மளோட பயங்கரமாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. முதல்ல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன நினைக்கிறோம், சரி இளைஞர்கள்லாம் நிறையா வருவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம ஆரம்பித்தோம். ஆனால் இளைஞர்களை தாண்டி 50 வயசுக்கு மேல் உள்ளவங்க தான் அதிக பேர் நம்ம மன்றத்தில் பொறுப்பாளராக இருக்காங்க. அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியம். அப்போ அது எந்த மாதிரி அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்த தலைவர்களில் இவர் பிடிச்சிருக்கு, இவரோட செயல்பாடுகள் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்து இருக்குது. ஏன்னா இப்போ நான் எல்லா மாவட்டத்திலையும் மாவட்ட தலைவர் போட்டிருக்கோம், அதில் அதிகமான மாவட்ட தலைவர் 50 வயசுக்கு மேல் உள்ளவர் தான். ஓகே, அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். நீங்கள் இங்கே நற்பணி மன்றம் ஆரம்பிக்கணும்னு முடிவெடுத்த பிறகு இதை எப்படியெல்லாம் கொண்டு போகலாம், உங்களுக்கு ஒரு முன் மாதிரி திட்டம் இருக்கும்ல, இதெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வரலாம்,
இதை வந்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் இதை கொண்டு போகலாம் அப்படிங்கும்போது எது சவாலா இருந்தது? அந்த சவாலை ஈஸியா ஆக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி உங்களை சுத்தி வந்தாங்க? அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது திருநெல்வேலியில் மட்டும் பண்ற மாதிரி தான் நம்ம சரி பண்ணுவோம், நம்மளால அதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருநெல்வேலி மட்டும் பண்ணுவோம், பெஸ்ட்டாக பண்ணுவோமே அப்படிங்கிறது. ஏன்னா அவர் தலைவர் வந்து கிராமமாக போகணும் அப்படின்னு சொல்லி அவரோட விருப்பம் அதுதான். தலைவரோட விருப்பம்னு கிராமத்தில் போய் மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிற விஷயம். அப்போ நம்மளோட முடிஞ்ச விஷயங்களை கிராமங்கள் தோறும் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஆரம்பித்தோம். ஆனால் அது எப்படி ஈஸியாச்சு அப்படின்னா, எல்லா கிராமங்களும் இப்போ சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் எல்லா கிராமங்கள்லையும் மன்றத்தில் நிர்வாகிகள் இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி மன்றம் பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டு. ஏன்னா தலைவரோட பேர் வச்சதுனால, அவர் மேலே உள்ள அன்புனால அது எனக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இப்போ நாங்கள் ஆரம்பித்து 5 மாதம் தான் ஆகுது, ஸ்டார்ட் பண்ணி 5 மாதம் தான் ஆகுது. எப்படி பார்த்தாலும் ஒரு 600-700 நிகழ்ச்சிகள், மக்களுக்கான நிகழ்ச்சிகள் இது வரைக்கும் நடந்திருக்கு. அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். ₹1 புரோஜனம் இல்லை. இப்போ நீங்கள் மன்றத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்க போகிறது இல்லை. நீங்கள் கட்சியில் இருந்தால் கூட சில விஷயங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் புரோஜனப்படுங்கிற மாதிரி இருக்குமே தவிர, மன்றத்தில் இருந்தால் அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, நமக்கான விஷயங்கள் எதுவும் நடக்க போகிறது இல்லை. அவங்க கை காசு செலவு பண்ணி தான் நிறைய விஷயங்களை பண்ணணும். ஆனால் தலைவருக்காண்டி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் வந்து இவ்வளவு இந்த ஷார்ட் பீரியடில் 5 மாதம் கூட 600க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். என்னென்ன திட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து நிகழ்வுகள்லாம் பண்ணியிருக்கீங்க? அதில் ரொம்ப ஹைலைட்டாக நாங்கள் இந்த விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தகுந்த விஷயங்கள்லாம் இல்லை. அதாவது என்னென்னா, தொடர்ந்து மக்களுக்கான சேவைகள் நம்ம தொடர்ந்து செய்கிறோம். அதையும் தாண்டி இப்போ 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு அவங்க உயர்கல்வி என்ன படிக்கலாம், என்ன படித்தா எந்த துறை சார்ந்த வேலைக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இலவசமாக கல்வி ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு குழு நாங்கள் அமைச்சு வச்சுருக்கோம். ஓகே. அது மூத்த பேராசிரியர்கள், தகுதி வாய்ந்த பேராசிரியர்களோட ஒரு 5 பேரை வச்சு ஒரு குழு ஆரம்பித்து வச்சுருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நீங்கள் அவங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை, மேற்கொண்டு என்ன படிக்கலாம், என்ன படித்தா என்ன துறைக்கு போகலாங்கிற உங்களுடைய சந்தேகங்களை அவங்ககிட்ட இலவசமாக அவங்க ஆலோசனை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு குழு ஆரம்பித்து வச்சுருக்கோம். அதுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா பேராசிரியர்கள் அவ்வளோ பேர் எங்கிட்ட இருக்காங்க. ஓகே. அவ்வளோ பேர் எங்கிட்ட இருக்காங்க. அதனால அவங்க பண்ணலாம். அதாவது கல்வியாளர் பிரிவுன்னு சொல்லி ஒரு பிரிவு நாங்கள் வச்சுருக்கோம். அண்ணாமலை நற்பணி மன்றத்தில் கல்வியாளர் பிரிவுன்னு சொல்லி ஒரு பிரிவு வச்சுருக்கோம். அந்த பிரிவின் சார்பாக இந்த மாதிரி ஒரு இலவச கல்வி ஆலோசனைன்னு சொல்லி அவங்க ஒரு குழு ஆரம்பித்து பண்ணுறாங்க. அது நல்ல வரவேற்பு. நிறைய பேர் அதை கால் பண்ணி டெய்லி பேசிகிட்டே இருக்காங்க. அதை தாண்டி தமிழ்நாடு முழுவதும் இலவச சட்ட ஆலோசனை மையம் வச்சுருக்கோம். மக்கள் அவங்களுடைய சட்ட சம்பந்தமான விஷயங்களை இலவசமாக செஞ்சு கொடுக்கறதுக்குரிய ஒரு இலவச ஆலோசனை மையம் சொல்லிட்டு ஒரு மையம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி அப்படி ஒரு மையம் வச்சு செயல்பட்டு இருக்கு. அதுக்கு ஒரு வழக்கறிஞர், திறமை வாய்ந்த வழக்கறிஞர்கள் எல்லா மாவட்டத்துலையுமே மாவட்ட பிரிவுன்னு சொல்லி வச்சுருக்கோம். அது மூலமாக அந்த மாதிரி விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதுபோக ரெகுலராகவே அன்னதானங்கள் கொடுக்கறது, மரக்கண், அதாவது தமிழகம் முழுவதும் 1 லட்சம் மரக்கண்கள் வழங்கணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை நாங்கள் தொடங்கி வச்சிருக்கோம். தமிழ்நாடுல 1 லட்சம் மரக்கண்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நிகழ்ச்சி, எந்த மன்றத்து சார்பாக எந்த மாவட்டத்தில் நடந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக மரக்கண் கொடுப்பாங்க. அந்த நிகழ்ச்சியில் மரக்கண் கொடுப்பாங்க. ஒரு கோயில் திருவிழா நடக்குன்னா திருவிழாவில் 1000-2000 அவங்களால முடிஞ்ச மரக்கண் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இது வரைக்குமே 12,000-13,000 மரக்கண் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது மன்றம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே அந்த அளவுக்கு நாங்கள் மரக்கண் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நிகழ்வு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுபோக இப்போ ஈரோடுல அண்ணாதுரைன்னு சொல்லி ஒருத்தர் மாவட்ட தலைவர் இருக்கிறார். அவர் டெய்லி அன்னதானம் டெய்லி கொடுத்துட்டு இருக்காரு. மன்றம் ஆரம்பிச்சு ஒரு 1 மந்த்ல அவர் நம்மகிட்ட சேர்ந்து வந்தாங்க ஐயா. டெய்லி அவர் டெய்லி அன்னதானம் மாதிரி நிகழ்ச்சிகள் டெய்லி அவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி திருவண்ணாமலையில் 1 லட்சம் பேருக்கு அன்னதானம் நிகழ்ச்சி ஒன்று பண்ணோம். அந்த மாதிரி அது இல்லாமல் கல்வி சம்மந்தமான, படிக்க முடியாத ஏழப்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி சம்மந்தமான விஷயங்கள், அவங்களுக்கு தேவையான கல்விக்கு தேவையான பொருட்கள், அவங்க ஃபீஸ் கட்டுறது, அந்த மாதிரி விஷயங்களும் தொடர்ந்து எல்லா மாவட்டத்திலையும் பண்ணிட்டு வராங்க. ஓகே. இப்போ இவ்வளோ நிகழ்வுகள் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் ஓகே நம்ம சாதாரணமாக நினச்சோம், பட் ஆனால் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. 1 லட்சம் பேருக்கு உணவு வழங்கியிருக்கோம் அப்படின்னா, மாணவர்களுக்கு இலவச ஆலோசனை பேப்பர் நியூஸாவே வந்துட்டு இருக்கு. இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் அவருடைய காதுகளுக்கு போகுதா? அவர் ஏதாவது ரியாக்ட் பண்றாரா? உங்கள்கிட்ட ஏதாவது அழைப்புன்னு பேர் தலைவர் நாலேஜுக்கு போகுதான்னு தெரியல. ஆனா எந்த ஒரு அவர் சைட்ல இருந்து நம்ம கிட்ட இது வரைக்கும் எந்த ஒரு அழைப்பும் வரல, பேசல. ஆக்சுவலா நம்ம எதோ ஒண்ணு செஞ்சாலுமே அது யார் சார்ந்து நம்ம செய்யறோமோ அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன கிரெடிட்காக தான் நம்ம. இல்ல 100% அது நாங்க ரொம்ப அவ்வளவா, ஏதாவது எனக்கு தெரியும் தலைவருடைய சிச்சுவேஷன் என்ன, இப்போ அவர் இருக்கிற என்ன சூழலில் இருக்காருன்னு தெரியும். ஆனால் மண்டலத்தில் உள்ளவங்க எல்லாரும் அதை ஆசைப்படுறாங்க. தலைவர் என்ன சொல்கிறாரு, தலைவர் தெரியுமா, நம்ம பண்ணுற விஷயம் தலைவருக்கு தெரியுமா, தலைவர் பார்க்குறாருங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. எல்லாரும் கேட்குற விஷயம், தலைவரை ஒருத்தருப்பாவது பார்த்துருணும் தலைவரை
தலைவர் அவர் திருப்பாத நம்ம பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. நம்மளும் அதான் நினைக்கிறோம், தலைவர் இதுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தாருன்னா ஒரு அனுமதியோ சரி பரவாயில்ல நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு பாராட்டு கிடைச்சா அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இதெல்லாம் அவருடைய சூழலை தெரிஞ்சதுனால நம்ம அதை பெருசாக எடுத்துக்கல. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க நம்ம மன்றத்தில் மொத்தமாக சேர்ந்து? அதாவது தமிழ்நாடு மட்டும்தான் இருக்காங்களா? இல்லை, அதாவது எப்படின்னா கேட்டிங்கன்னா நம்ம வந்து இன்னும் உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே பண்ணலை. உறுப்பினர் சேர்க்கைங்கிற மாதிரி நம்ம பண்ணலை. நிர்வாகிகள் மட்டுமே ஒரு எப்படி பார்த்தாலும் 1200 நிர்வாகிக்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்காங்க. நிர்வாகிகள் மட்டும் மாநில மாவட்ட பொறுப்பில் உள்ளவங்க மட்டுமே ஒரு 1200 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்திலையும் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க பொறுப்பாளர் போட்டிருக்காங்க. அதனால தான் நம்மளால இவ்வளோ ஈஸியாக அதை பண்ண முடியுது. ஆனால் எங்கேயுமே போய் நம்ம மன்றத்துக்கு ஆள் வேணும், அந்த மாவட்டத்தில் ஒரு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லி நம்ம எங்கேயுமே கேட்கல. எல்லாமே அவங்களா தலைவர் மேலே உள்ள ஒரு பட்சத்தில் அவங்களா வந்து நம்மளை தொடர்பு கொண்டு இதில் இணைஞ்சு நம்மளும் மக்கள் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களா வந்த விஷயம்தான். அதை தாண்டி தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி, டெல்லி இந்த மாதிரி இடங்கள்லேயும் நம்ம மாநில தலைவர்கள் போட்டு அவங்களும் அவங்களால முடிஞ்ச விஷயங்களை அங்கே உள்ள இதில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு தாண்டியும் அவருக்கு வரவேற்பு இருக்கு. கண்டிப்பாக ஸ்ரீலங்காவில் இன்னும் 10 daysல ஸ்ரீலங்காவில் ஓப்பன் பண்ண போகிறோம் இந்த மன்றத்தை. அங்கே உள்ள ஒரு அமைப்பில் உள்ள ஒருத்தர் வந்து அவர் அண்ணாமலை அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேனர்லேயே ஸ்ரீலங்காலையும் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்காங்க, கமலாலயத்தை அலங்கரிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அதற்கு பிறகு கூட இப்போ நாராயணன் அவர்கள் வந்திருக்காங்க. ஆனால் ஏன் அண்ணாமலை தனித்து நிற்கிறார்? அதான் சொல்கிறேன்லங்க, அதாவது அந்த சூழல் இப்போ என்ன அரசியல் சூழல் இருக்கோ அதுக்கு தக்கன ஒரு தலைவர் இருந்தால் தான் அதுக்கு ஒரு மாற்றங்கள் வரும் இல்லைங்களா? அதுதான் மெயினான மக்கள் விரும்புகிற விஷயம் தான். இன்றைக்கி அண்ணாமலை அவர் பின்னாடி இவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்னா இப்போ உள்ள சூழலுக்கு அவருடைய அரசியல் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது விஷயம்தான். அதனால தான் அவரை பிடிக்குது. ஏன்னா நீங்கள் சொல்ல மாதிரி 75 ஆண்டு காலம் திராவிட ஆட்சின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது தொடர்ந்து எவ்வளோ ஊழல்கள் நடந்திருக்கும். ஒவ்வொரு திருப்ப ஆட்சிக்கு மாறி வரும்போது அதில் ஊழல்கள் நடக்கும், சில விஷயங்கள் சட்டத்துக்கு புறமான விஷயங்கள் நடக்கும். ஆனால் யாருமே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சுற்றி காட்டலைங்கிறது ஒரு ஆதங்கம் என்னை மாதிரி ஆட்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? ஏன்னா பிஜேபி கட்சியிலுமே 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. நம்ம அவங்க கட்சிக்கு என்ன பண்ண முடியுமோ அவங்களுடைய ஸ்டைலில் அது பண்ணாங்க, ரைட்டு. ஆனால் இப்போ உள்ள சூழலில் அந்த ஸ்டைல் எடுபடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய என்னோட தனிப்பட்ட கருத்து. அதுதான் ஒரு அதிகாரத்துலையும் இல்லை, ஒரு ஆட்சி அதிகாரம் எதுலேயுமே பவரில் இல்லைன்னு வைங்க. ஆனால் அதிகமான மனுக்கள் அவர்கிட்ட தான் போகுது. நீங்கள் பாருங்கள், மக்கள் குறைகள் வந்து அதிகமாக அவர்கிட்ட தான் சொல்கிறாங்க. இப்போவும் அவங்களுக்கு அவங்களோட குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும், அந்த ஏரியாவில் நடக்கிற சில விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே அவர்கிட்ட போனால் அது நடக்கும் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. அதுதான் இப்போ நிறைய நம்ம கண்கூட பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் அது நடக்குது. இப்போ தெருமுனை பிரச்சாரம் நடக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று கோயம்புத்தூர் சைடில் நடந்து நினைக்கிறேன். அது வந்து அவ்வளோ பெரிய மாநாடு மாதிரி நடக்குது. இவ்வளோத்துக்கும் தெருமுனை கூட்டம் தான். தலைவர் வராருன்னு அந்த இடம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு மாநாடு மாதிரி நடக்குது. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொதுக்கூட்டம் போட்டால் எவ்வளோ மீடியா வரும்? ஒரு கட்சியிலேருந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க, எவ்வளோ மீடியா வரும்? இப்போ சாதாரண ப்ரெஸ் மீட்டுக்கு அவ்வளோ மீடியா வருது பார்த்தீங்களா? எங்கே பாருங்கள், அவர் ஃப்ளைட்டில் இறங்கும்போதும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு, அங்கேயும் 100-200 மீடியா இருக்கும். அவர் இறங்குற இடத்துல 200-300 மீடியா இருக்கும். ஏன்னா அவருடைய பேசுகிற விதம் தானே மக்கள் அதை விரும்புகிறான். இப்படி தான் வேணும் தலைவர். ஏன்னா அதான் சொல்கிறலாம், இவ்வளோ ஆண்டுகாலம் 25 ஆண்டுகள் நடந்த ஊழலை பற்றி இவர் தான் வந்து சொல்லணும்னு என்ன இருக்குது? ஃபைல் 1 ஃபைல் 2ன்னு சொல்லி இவர் தான் வந்து சொல்லணுங்கிறது இல்லைல்ல. இதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள் அதை ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் இப்போ ஒரு கேள்வி வருது இல்லை? அப்போ இவர் தான் நமக்கான தலைவர், இவர் தான் சரியான தலைவர், இவர் வந்தால் தான் பெரிய ஒரு மாற்றங்கள். அடுத்தடுத்த ஃபைல்ஸ் அவர் வெளியிடாமலே இல்லை, நீங்கள் அதுக்குள்ள பவர் வாய்ப்பு வரல. அந்த கொடுத்த ஃபைல்ஸ்க்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு தான் அவர் இடையில ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னார். ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்டாங்க, அப்போ கூட இல்லை நான் கொடுத்த ஃபைலுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, கண்டிப்பாக அது அடுத்த லெவலுக்கு தொடர்ந்து. அவருக்கு பின்னாடி அவர் வந்து அந்த ஒரு 2021 பதவிக்கு வராரு, 25லேயே முடிக்கப்படுது அவருடைய பதவி. பின்னாடி இருந்தக்கூடிய அரசியல் அழுத்தம் காரணமா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த டைம் அவர் இருந்திருக்கணும், 100% அவர் இருந்திருக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஆசை. ஆனா கட்சியோட புரோட்டோகால் படி பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஒரு மாவட்ட தலைவரோட பொறுப்பு 3 வருஷம் தான். அடுத்த 3 வருஷத்துக்கு அப்புறம் ஆனால் அவர் கண்டினியூ ஆகணும்னா பண்ணணும்னா கட்சி நினைச்சா பண்ணலாம். ஆனால் அவரை மாற்றக்கூடிய சூழல் அப்படி ஒரு சூழல் வரை வந்துச்சு அந்த டைம். ஏன்னா 3 வருஷத்துக்கு ஒரு திருப்பு நிர்வாகம் திறனை மாற்றுவாங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி மாற்றுற டைம் வேறு. அது இல்லாமல் கூட்டணி அப்படிங்கிற சில வேலைகள் வந்தது. ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா வைக்கணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தால் அது அந்த அளவுக்கு சாத்தியமாகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்லாம் வந்தது. அதனால தலைவருமே ஏடிஎம்கே கூட கூட்டினா நான் மாநில தலைவராக இருக்க மாட்டேங்கிற மாதிரிலாம் தலைவர் சொல்லவும் செஞ்சார். அது அந்த மாதிரி சில விஷயம் எல்லா சூழ்நிலையும் சேர்ந்து லாஸ்ட்டில் அவர் சரி மாநில தலைவர் மாற்றப்பட வேண்டிய சூழல் வந்துட்டு. ஆனால் அவர் கண்டிப்பாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி வந்து டிஎம்கேயா பிஜேபியாங்கிறது தான் அரசியல் களமாக இருந்திருக்கும். தலைவர் இருந்திருந்தாருன்னா அப்படிதான் மக்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த அரசியல் களம்? இல்லை இப்பவும் பிஜேபி அண்ணாமலை இல்லைன்னா பிஜேபி இல்லை. என்ன ஏன்ட கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். இப்பவும் இல்லை எப்போனா தான் சொல்லுவேன். அண்ணாமலை அவர்கள் இல்லை என்றால் பிஜேபி இல்லை.
இன்னைக்கு அண்ணாமலை அவர் இப்போ அவரே ஏற்றுக்கிட்டார், அந்த கூட்டணி அவர் ஏற்றுக்கிட்டாரு, அவர் எதிர்க்கலை, அவர் கூட்டணி ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் அரசியல் இப்போ பிரச்சாரத்தில் அவருடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் ஏடிஎம்கேயோட. இல்லை, நீங்கள் திருநெல்வேலி பகுதியில் இருக்கீங்க. திருநெல்வேலியில தான் அண்ணாமலை நற்பணி மன்றம் ஆரம்பிச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டிலேயே முதல் முறை. இப்போ மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் திருநெல்வேலியை சார்ந்தவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள். ஸோ இவ்வளவு ஒரு ஷாங்கா சொல்லக்கூடிய அந்த காரணம் எப்படி? புதிய தலைமை மாறி இருக்கு, நயனார் நாகேந்திரன் அவர்கள் இருக்காரு. ஸோ அப்படியும் இருந்தும் இல்லை அண்ணாமலை தான் இருந்திருக்கணும் அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய அந்த வலுவான பாயிண்ட் எதனால? இல்லை, நான் தான் சொல்கிறேன் சார். அதாவது திருப்பரங்குன்றம் மேட்டரை எடுத்துக்கிடுங்க. எவ்வளோ புள்ளி உரமாக அவர் 100 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அந்த அந்த அது அடுத்தடுத்த லெவலில் அவ்வளோ புள்ளி எக்ஸ்பிளைன் பண்ணார் மக்களுக்கு. புரியுது உங்களுக்கு? அது அப்புறம் அந்த கரூர் மேட்டரில் விஜய் அவர்களோட 41 பேர் இறந்த மேட்டரில் பாருங்க, அவர் பேசுனதுக்கு அப்புறம் அது அவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் அதோட விசாரணை கோணமே மாறிச்சு. புரியுதா உங்களுக்கு? அதுதான் சொல்றேன். அதாவது நீங்க எந்த இடத்துல அரசியல் பேசணும், எந்த இடத்துல மக்களுக்காக பேசணும், எந்த இடத்துல நியாயத்தை பேசணும் அப்படின்னு ஒரு தலைவன், அப்படிப்பட்ட தலைவன் தான் வேணும்னு நாங்க நினைக்கிறோம். மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்க. அதான் சொல்றேன், நீ அந்த விஜய் அவரோட மேட்டர் அது ஒரு அரசியலாக ஆக்கியிருக்கலாமே. இவர் நினைச்சா அது அரசியலாக ஆக்கியிருக்கலாம். எல்லா அரசியல் தலைவரும் விஜய் தானே சொன்னாங்க, அவர் தான் அதில் குற்றவாளிங்கிற மாதிரி பேசினாங்க. ஆனால் தலைவர் அப்படி இல்லைங்கிறத அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் அது அந்த விசாரணை கோணமே மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் நிறைய பேரோட கருத்துக்களை அவங்க மாற்றிக்கிட்டாங்க. நம்ம அதான் சொல்கிறோம். அதாவது அன்றைக்கி ஒரு அம்மா ஒருத்தங்க ஒரு இதில் பேசும்போது சொல்கிறாங்க, நாங்கள் 10 லேடிஸ் தான் இருந்திருப்போம், அண்ணாமலை அவர் வந்தாங்க, எல்லாரும் பார்த்து போங்க அப்படி இப்படின்னு சொல்லி எங்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினாங்க. ஆனால் நீங்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும், நான் பிஜேபியில் இருக்கேன், நீங்கள் பிஜேபி ஆதரிங்கன்னு சொல்லி அந்த மாதிரி அரசியல் அவர் அந்த இடத்துல பேசவே இல்லைன்னு சொல்லி நம்ம சொன்னாங்க. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால தான் தலைவர் எங்களுக்கு பிடிக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா? நீங்கள் எந்த இடத்துல அரசியல் பேசணுமோ அந்த இடத்துல பேசுங்க, எந்த இடத்துல மக்களுக்காக நிற்கணுமோ அந்த இடத்துல நிற்கணும். இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்குது கர்நாடகாவில். ஆனால் அங்கே 14 வயசுக்கு உட்பட்டவங்க மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த நெட்டு பார்க்க முடியாத ஒரு சட்டம் இருக்குதுன்னு சொல்லி தலைவர் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. அது எதிர்கட்சியாக இருந்தாலும் அதை நான் வரவேற்கிறேன். அது வேற கட்சி அங்கே ஆட்சி பண்ணாலும் அதை நான் வரவேற்கிறேன் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட தலைவர் தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அவங்க தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள், ரைட்னா ரைட்னு சொல்லுங்கள். நீங்கள் அரசியலுக்காண்டி கொண்ட கொள்கையில் மாறக்கூடாது இல்லையா? சரி, நம்ம பொறுப்பு இல்லை, பதவி இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி இல்லாமல் அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்து வந்தாரோ இது வரைக்கும் அப்படிதான் நிற்கிறார். ஆல்ரெடி அவர் மேலே நிறைய பேர் வெளியிலேருந்து நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் பதவியிலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அதுவும் இல்லாமல் அவரும் கொஞ்சம் விரக்தியில் இருக்கார், பாஜக மேலே, கட்சி மேலே விரக்தியில் இருக்கார். இந்த நேரம் பார்த்து நம்மளை வெளியில் அனுப்பியிருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டு இருந்த ஒரு நிறைய விமர்சனங்கள் எழுந்துட்டு இருந்த நிலையில் அண்ணாமலை நற்பணி மன்றம் அப்படின்னு வரும்போது ஒட்டுமொத்தமாக எல்லாருமே என்ன யோசிச்சாங்கன்னா, தனி கட்சி தொடங்கிட்டாரு அண்ணாமலை, அதுக்கான ஒரு விதையை தான் இங்கே தூவியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் அதை எப்படி பார்த்தீங்க? ஆக்சுவலாக உண்மையிலே இதுக்குள்ளே ஏதாவது ஒரு உள்நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதா, இல்லை நாங்கள் இது ஒரு நற்பணி மன்றமாக தொடங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ? இல்லை, அதாவது நம்ம எந்த ஒரு உள்நோக்கமும் இதில் இல்லை. பிடிச்ச தலைவருக்கு நான் பேரில் பண்ணணும்னு ஒரு இதில் தான் நம்ம ஆரம்பித்தோம். ஆனால் அவர் கட்சியிலேருந்து நீக்கிட்டா ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழல் கட்சி பரவலாக பேசப்படுது நம்ம இல்லைங்களே. ஆனால் அதுதான் மக்கள் மத்தியில் அவர் அதிகமான மக்கள் மத்தியில் ஒரு கிரேஸை உண்டாக்கிச்சு அவருக்கு. ஏன்னா நல்ல மனுஷன்ப்பா, நீங்கள் அவர் கட்சியில் ஒதுக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி பரவலாக பேசப்பட்டது. ஆனால் அவர் எப்படி சொல்கிறது, ஒரு அரசியல் நோக்கத்தில் நம்ம ஆரம்பிக்கலை, ஆனால் தலைவருக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான். தலைவர், அவர் பிடிச்ச தலைவர், அவருடைய பேரில் நம்ம ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது செய்யும்போது அவர் இன்னும் மக்கள் மத்தியில் அதிகமாக கொண்டாடப்படுவார் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம ஆரம்பித்தோம். அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு அரசியல் அமைப்பாக நம்ம அதை கொண்டு போகலை. ஓகே, தொடர்ச்சியாக அவர் கட்சியிலேருந்து ஓரங்கட்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சில பதிவுகள் வந்தது. நயனார் நாகேந்திரன் அவர்கள் தான் அவருக்கு செருப்பு வாங்கி கொடுத்து அதை அணிவிக்க சொல்லி அந்த விரதத்தையே முடிக்கிறாரு, திமுக ஆட்சியை வீழ்த்து அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த. ஆனால் அதுக்கு அடுத்து அவரே அவங்கள ஓரங்கட்டுற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வெளியில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் திருநெல்வேலி அவருடைய கோட்டை அப்படிங்கிறதே சொல்லப்படுது. ஆனால் இங்கே இருந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு நற்பணி மன்றத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது அரசியல் ரீதியான அழுத்தங்கள் ஏதாவது அவங்க? இல்லை, அப்படி இது வரைக்கும் அப்படி அழுத்தங்கள் வரலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் நீ சொல்கிற மாதிரி செருப்பு வாங்கி கொடுத்து அவர் தான் இது பண்ணி வச்சார். ஆனால் அப்படி அவரை ஒதுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். அதாவது அண்ணாமலை அவர்களை பிஜேபி ஒதுக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தான் பிஜேபி தான் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இப்போ இருக்குது. அதனால் அவரை ஒதுக்கி பிஜேபி அரசியல் பண்ண முடியுமா தமிழ்நாட்டில் அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் நான் பார்க்குறேன். எதிர்காலத்துலேயும் அது முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு தெரிஞ்சு 100% அது வாய்ப்பு கம்மி தான். நீங்கள் அண்ணாமலை இல்லாத ஒரு பிஜேபினா நீங்கள் மறுபடியும் நோட்டா கூட தான் போட்டி போடக்கூடிய சூழல்களோட வரலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம பார்க்குற சூழலை சொல்கிறோம். மக்கள் அவர் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையை தான் இன்னைக்கு பிஜேபி இவ்வளோ பெருசாக பேசப்படுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுதான் உண்மையும் அதுதான்.
ஏன்னா அவர் அப்படி ஒரு தலைவர் இருக்க போய் தான் பிஜேபி இன்னைக்கு படித்தொட்டிலாம் பேசப்பட்டது. எண் மக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த தலைவருக்கு அவ்வளோ கூட்டங்கள் வந்துச்சு, எந்த தலைவர் அந்த மாதிரி மக்களை சந்திச்சாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது இல்லைங்களா? அதை சொல்கிறேன், நீங்கள் தலைவருக்கான ஒரு பதவி இருக்குது, அதுக்கான பவர் தெரிஞ்சால் தான் அவர் தலைவராக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணம். நீங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் நிறைய தலைவர்கள் வரலாம். ஆனால் எப்போதுமே எங்களுக்கு தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நிரந்தர தலைவர் அவர் தான். தொடர்ச்சியா இப்போ இருக்கக்கூடிய தலைவருடைய செயல்பாடுகளை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணம் என்ன? இல்லை, அவரே ஸ்டார்டிங்கில் அவர் பதவியேற்கும் போதே பன்னீர் அவர்கள் சொன்னாங்க, அதாவது அவர் வந்து புயல் மாதிரி, நான் வந்து திண்டல் மாதிரின்னு சொல்லி அவர் அது ஃபஸ்ட்டே சொல்லிட்டார். அவர் அதாவது என்னுடைய அரசியல் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த அரசியலை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு இல்லையா? அதுதான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள சூழல் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கற்பழிப்பு, கொலைன்னு எவ்வளோ நடக்குது நினச்சி பாருங்க. அப்போ ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட தலைமையாக இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சி ஏடிஎம்கேயாக இருக்கட்டும், அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவுக்கு அது பேசப்படுது. இதே அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்லாம் மக்கள் அதை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அது நான் சொல்கிற விஷயங்கள் பிஜேபிக்காரங்களுக்கு ஒரு வருத்தத்தை கூட உண்டாக்கலாம். ஆனால் நிலவரம், உண்மையான நிலவரம் அதுதான். இப்போ எங்கள் நிகழ்ச்சி, இப்போ அவர் மாநில தலைவராக இல்லை, ஆனால் எங்கே எந்த ஒரு பிரச்சனையோ சட்டத்துக்கு விரோதமான செயல்கள் நடந்தாலும் அதை பற்றி அவர் தானே பேசுகிறாரு. இப்போ அவர் மாநில தலைவர் இல்லையா, அவர் பேச வேண்டிய தேவை இல்லையே. அதுதானே உண்மை. ப்ரெஸ் மீட்டுமே அவர் என்ன பேசுகிறாரோ தானே எதிர்பார்க்குறாங்க. அதனால் நான் சொல்கிறேன், எப்போதுமே எங்களுக்கு தலைவர் அவர் தான். மேலே மோடி ஐயா எப்படியோ அது மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் அண்ணாமலை. ஒருவேளை தொடர்ந்து பாஜகவில் அண்ணாமலை அவர்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாரு, ஓரங்கட்டப்படுறாரு அப்படின்னா அவர் வந்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இருக்குமா? 100% அவர் எங்கே இருக்காரோ அங்கே தான். அவருடைய இன்ப துன்பம் எல்லாத்துக்கும் இந்த அண்ணாமலை நற்பணி மன்றம் துணை நிற்போம். அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு அண்ணாமலை நற்பணி மன்றம் அவர் கூட தான் செயல்படும், தொடர்ந்து அவர் கூட தான் பயணிக்கும். அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவாரா? எனக்கு தெரிஞ்சு அது கால சூழலை தான் சொல்லணும். அது சூழ்நிலையை பொறுத்து தான். ஆனால் அதுக்குள்ள வாய்ப்பு கம்மியாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, தொடர்ச்சியாக நேரம் எங்களுக்காக நேரம் கொடுத்ததுக்கு நன்றி.